25 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்த திருச்சபையை நடத்தக்கூடாது என மிரட்டும் அதிமுக பஞ்சாயத்து தலைவர் மற்றும் உத்தரமேரூர் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் திருச்சபை நடத்தக்கூடாது, நடத்தினால் கொன்றுவிடுவேன் என்றும் சிறையில் அடைத்துவிடுவேன் என்றும் மிரட்டும் அதிகார வர்க்கம். இவர்களுக்கு நீதி கிடைக்குமா? மாறாக சாதி பெயரை சொல்லி அராஜகத்தில் ஈடுபடும் பஞ்சாயத்து தலைவராக கிருஷ்ணமூர்த்தி. இவர் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். பாதுகாப்புக்கு எழுதி வாங்கி எழுதி வாங்கி போடான்னு நான் பாக்குறேன். அந்த அம்மா பேர்ல இருக்குது, எங்க பேர்ல தீர்மானம் போட்டு கோயில் கட்டிங்க கும்பிடுன்னு சொன்னாங்க. யாரும் சொன்னாங்க, யாருமே சொன்னாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் புன்னவாக்கம் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு காவல்துறை கண்காணிப்பாளரிடத்தில் நேரடியாக வந்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம். காரணம், கடந்த 18ஆம் தேதி மாலை எங்களுடைய திருச்சபை புன்னவாக்கத்தில் இருக்கிற சாரோன் அசம்பிளி திருச்சபையினுடைய வழிபாடு ஆராதனை முடிந்து மாலையிலே நாங்கள் கல்தூண்கள் நட்டு முள்வேலி கம்பி அமைப்பதற்கான வேலையை நாங்கள் செய்வோம். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது நாங்கள் தொடங்கி கொஞ்ச நேரத்தில் இந்த குன்னவாக்கம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவராக இருக்கிறார். அவரோடு சேர்ந்த 4 நபர்கள், 3 நபர்கள், மொத்தம் 4 பேர், மோகன், முரளி, வெங்கப்பிள்ளை, அவரோடு ஒரு கூட்டம் பின்னால் வந்தது. இந்த 4 பேர் தான் வந்து நாங்கள் நட்டுக்கொண்டிருந்த அந்த தூண்களை உதைத்து தள்ளினார்கள். தடுக்க போன என்னை தாக்கினார்கள். என்னோடு வந்து எங்கள் சகோதரிமார்களை அடித்தார்கள். காரணம், அவர் வந்ததிலிருந்து 4 ஆண்டு காலமாக எங்களை அச்சுறுத்தி வருகிறார். அதை அங்கே வருகிற ஆலயத்துக்கு வருகிற மக்கள், பெண்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளி வருகிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்புக்கும் ஒரு கழிவறை கூட எங்களை கட்டவிடாமல் தடுத்து கொண்டு வருகிறார். குறிப்பாய் ஆடு மாடுகளும் சமூக விரோத மக்களும் அந்த வேலி எங்கள் நான் வைத்திருக்கிற உயிர் வேலியாக இருக்கிற மரத்தை தாண்டி உள்ளே புகுந்து அதை அசுத்தப்படுத்துகிறார்கள். எனவே அந்த பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட நாங்கள் செய்த இந்த கல்தூண்களை, வேலிகளை அவர் உடைத்துப்படுவது மட்டுமல்லாமல் நாங்கள் சார்ந்திருக்கிற எங்கள் ஆலயம் இருக்கிற பகுதி இருக்கிற சமுதாயத்தையும் கேவலமாக இழிவாக பேசி அதை அடித்து உடைத்தார். எங்கள் அனைவரையும் அடித்தார். தொடர்ந்து எனக்கு ஒரு கொலை மிரட்டலை வைத்துக் கொண்டே வருகிறார். எனவே இது சம்பந்தமாக உத்தரமேரூர் காவல் நிலையத்தில் நாங்கள் மனு கொடுத்தோம். அந்த ஆய்வாளர் பரிசீலனை பண்ணுகிறேன் என்று சொன்னார். பிறகு பண்ணிவிட்டேன், அப்படி நடந்ததாக தெரியவில்லை என்று சொன்னார். மறுபடியும் அவர் தொடர்பு கொண்டோம். மறுபடியும் வந்தார். வந்தபோது நீங்கள் அவரை எதிர்த்தெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது, அவர் ஊராட்சியினுடைய தலைவர், மாவட்டத்தினுடைய அவைத்தலைவராக இருக்கிறார். எனவே நீங்கள் யாரை கேட்டு வேலை போட்டீங்க, போடக்கூடாதுன்னு சொல்லி ஒருதலை பட்சமாக ஒரு தீர்ப்பை பேசிவிட்டு போய்விட்டார். இதுவரை எந்த பதிலும் இல்லாததனால் மேற்கொண்டு நாங்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து, துணை கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து முறையாக எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பும், எங்கள் பிள்ளைகளுக்கும், முதியோருக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கும், சகோதரிமார்களுக்கும் நீதி கிடைக்கும்படி நாங்கள் அவரை தேடி மனு கொடுக்க வந்திருக்கிறோம்.
வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன். தமிழகத்தில் நடக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்து கிறிஸ்தவ முன்னணி இயக்கம் பல எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. பல சட்ட ரீதியான போராட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சமீப காலமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கு சொந்த நிலத்தில் திருச்சபை நடத்தக்கூடாது என்றும், ஜெபம் செய்யக்கூடாது என்றும், கைப்பிரதிகள் கொடுக்கக்கூடாது என்று ஒரு சில இந்துத்துவ அமைப்பினர்கள் சிறுபான்மை மக்களாகிய கிறிஸ்தவர்களை மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேரூர் தாலுகாவில் அமைந்திருக்கக்கூடிய குன்னவாக்கம் என்ற கிராமத்தில் மதிப்புக்குரிய போதகர் பால்ராஜ், அவருடைய வயது 61 வயதாகிறது. சுமார் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஒரு ஜெப வீடை நடத்தி வருகிறார். அந்த இடத்தை ஊர் மக்கள் தீர்மானம் போட்டு பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் அந்த இடத்தை கொடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15 சென்ட் நிலத்தை. அதன் பிறகு 2005ஆம் ஆண்டு 2006ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு தீர்மானம் அமைத்து இந்த நிலத்தை திருச்சபைக்காக ஜெப நடத்த நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற சொல்கிறார்கள். அந்த நபரும் சுமார் 25 ஆண்டுகளாக ஜெப நடத்தி வருகிறார். 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஆண்டு காலம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாதானமாக, அமைதியாக, மக்களோடு இணக்கமாக, நல்ல சகோதரத்துவ அன்போடு, சாதி, மதம், இனம், மொழி எந்த பேதம் இல்லாமல் ஒரு தாய் பிள்ளைகள் போல ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் 25 ஆண்டுகளாக. இப்பொழுது அந்த கிராமத்தில் 2022இல் பஞ்சாயத்து தலைவராக வந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அதிமுகவின் காஞ்சிபுரம் மாவட்ட அவைத்தலைவர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர், அவர் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் இந்த போதகரை சாதி பெயரை சொல்லி திட்டி அடித்தும் இருக்கிறார். இவர் எப்பொழுது பொறுப்பேற்றாரோ அதிலிருந்து அந்த ஜெப வீட்டிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அடியாட்களை கொண்டு அவரை மிரட்டுவதும், பெண்களை அடிப்பதும், அசிங்கமாக பேசுவதும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். சமீப காலமாக அவருடைய அந்த ஜெப வீடை சுற்றி வேலி அமைக்கும் பொழுது அந்த பஞ்சாயத்து தலைவரும் அவருடன் சேர்ந்த ஒரு சில இந்துத்துவ அமைப்பினர்களும் அடியாட்களை கொண்டு வந்து வேலி அமைத்ததை அடித்து உடைத்து இருக்கிறார்கள். போதகரை மிரட்டி இருக்கிறார்கள். அந்த போதகர் அதை வீடியோ எடுக்கும் பொழுது அந்த பஞ்சாயத்து தலைவரான கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அவரை அடித்து இருக்கிறார். அவர் கழிப்பறை கட்டலாம் என்று எண்ணும் பொழுது கழிப்பறை கட்டக்கூடாது, சாதி பெயரை சொல்லி உங்களுக்கெல்லாம் கழிப்பறை தேவையா என்று சொல்லி அவரை அசிங்கமாக பேசியிருக்கிறார். இந்த சாதியில் பிறந்தது அவர் குற்றமா, இல்லை சாதி பெயரை சொல்லுகிற அளவுக்கு தைரியம் இருக்குது, அது யார் மேல் குற்றம் என்ற கேள்வி எங்களுக்கு எழும்புகிறது. இந்த காலத்தில் யார் சாதி பார்க்கிறார் என்ற கேள்வி அனைவர் கேட்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், பல இடங்களில் சாதி அடிப்படையில் கொடுமை நடக்கிறது, சாதி அடிப்படையில் கொலை நடக்கிறது, ஆணவ கொலை நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீங்கள் இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக பால்ராஜ் என்பவர் காவல் நிலையத்தில், உத்தரமேரூர் காவல் நிலையத்தில் ஜெயவேல் என்று சொல்லக்கூடிய காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் அவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார். அந்த காவல் ஆய்வாளர் அவர்கள் ஒருதலை பட்சமாக விசாரித்திருக்கிறார். நீ ஏன் ஜெபம் நடத்துற? அவரும் ஒரு சில கெட்ட வார்த்தைகளை பேசி சாதி பெயரை சொல்லி அவரை திட்டிருக்கிறார்கள். அவர் மனம் உடைந்து போயிருக்கிறார். வாழ முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. தற்கொலை செய்து கொள்ளலாமோ என்ற எண்ணமும் அவருக்கு எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இதனால் இப்படி சாதி அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில் கொடுமை செய்த, அச்சுறுத்தின, அசிங்கமாக பேசின, அடித்த பஞ்சாயத்து தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மீதும், அவருடன் வந்த ஒரு சில நபர்கள் மீதும், முரளி ஒரு சில நபர்கள் மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட நபர்கள் மீது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். தமிழக அரசு இவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் நிச்சயமாக இதற்கான சட்ட போராட்டத்தை முன்னெடுக்க போகிறோம். காவல்துறை இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாத பட்சத்தில் கிறிஸ்தவ முன்னணி இயக்கம் தமிழகம் முழுவதும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அறிவிப்போம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.